கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் ஒரு குட்டி கதை மூலியமாக நம்ம ஆரம்பிப்போம். ஒரு கிராமத்தில் ஜோசப், ரோசி அப்படின்னு சொல்லி 2 தம்பதிகள் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க இருவருக்கும் 2 பிள்ளைகள் இருந்தாங்க. சிறிது நாள் கழிச்சு ரோசிக்கு உடல்ல வியாதினால அவங்க இறந்துட்டாங்க. ஜோசப் அவங்க 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சுட்டாரு. திருமணம் செஞ்சு வச்சதற்கு பிறகு அந்த 2 பிள்ளைகளும் அந்த கிராமத்தை விட்டு போயிட்டாங்க. ஜோசப் ஆதரவற்றவராக ஆயிட்டாரு. அவரால் எந்த ஒரு வேலையும் செஞ்சு சாப்பிட முடியல. வயது ஆக ஆக ரொம்ப உடல் சோர்வுற்றது. ஆனாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது அவருடைய வழக்கம். ஆண்டவர் மேல் இருக்க விசுவாசத்தினால என்னைக்காவது நமக்கு யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருந்து அவர் ஜெபிப்பது வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது அந்த கிராமத்தில் ஆதரவற்ற இல்லம் ஒன்று இருந்தது. அந்த இல்லத்திலிருந்து ஆதரவற்ற இருக்கிற அநேகரை கூட்டிக் கொண்டு சேர்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது தான் அவர்களுடைய வழக்கம். அப்படி இருக்கும்பொழுது ஜோசப் அவங்க சந்திச்சு அந்த ஆசிரமத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரை தேடுறத அவர் நிறுத்தலை. அந்த விசுவாசத்தின் பேரில் தான் ஆண்டவர் அநேக மனிதர்கள் மூலியமாக அவரை காப்பாற்றினாரு இல்லையா? இப்படியாக ஒரு வசனம் கூட சொல்லுது பாருங்களேன். சங்கீதம் 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். என்ன ஒரு அழகான வசனம் இல்லை? நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக சத்துருக்கள் நமக்கு எதிராக எழும்பலாம். நம்மளை இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், நம்மளை மிரட்டலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம பக்கம் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளை தொடுவது அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறது போல. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர்களுக்காக ஜெபிங்க, ஆசீர்வதித்து ஜெபிங்க. மீதியானதை அவர் பார்த்துக்குவார். எவ்வளோ துன்பம் இருந்தாலும் ஆண்டவருடைய கையிலிருந்து போகணும்னு யோசிக்காதீங்க. ஜெபிப்போமா? ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, இந்த நல்ல வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எவ்வளவு துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கூட நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறீர் ராஜா. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை மாத்திரம் ஆண்டவரே. இன்னுமாய் அநேக நாட்கள் உம்மோடு நடக்க, முடிவு பரியந்தம் வரை உம்மோடு நடக்க நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அப்படியாக நீர் செய்ய போகிற கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.